ஹாய் எவ்ரிவன். லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நீங்கள் தாண்டி வெளியில் வர முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சொசைட்டி, நீங்கள் பண்ண அந்த தப்போ இல்லை நீங்கள் மாட்டிக்கிட்ட அந்த தப்போ இல்லை நீங்கள் வெளியில் வரக்கூடிய அந்த தப்புலேருந்து நீங்கள் வெளியில் வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதையே சொல்லி சொல்லி உங்களை டவுன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டியில் ஏதோ ஒன்று நடந்து போச்சு லைஃப்பில். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யாருமே சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை ஏன் பண்ண, அதில் ஏன் மாட்டின, அதை ஏன் செஞ்ச, இதை நீ செஞ்சியே அப்படின்னு சொல்லி சொல்லி நடந்ததையே சொல்லி சொல்லி உங்களை டவுன் பண்ண பார்ப்பாங்களே ஒழிய அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யாரும் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஓகே, அண்ட் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். திஸ் இஸ் கவி அண்ட் திஸ் இஸ் கவிஸ் மோட்டிவேஷன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நான் என் லைஃப்பில் சூசைட் அட்டம் பண்ணது, அண்டு லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் வரும். அப்புறம் ஸ்டடீஸில் ஏதோ அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறது, டைவர்ஸ் அண்டு பிரேக்கப்ஸ், லைஃப்பில் நிறைய பிரேக்கப்ஸ் வர்றது, யாருக்கிட்டையாவது ஏமாந்துருக்கிறது, அப்புறம் சில அப்யூஸ், டொமஸ்டிக் அப்யூஸ், வேலை செய்கிற இடங்களில் அப்யூஸ் நடக்கிறது, இல்லை பெண்களுக்கு ஹாரஸ்மெண்ட் நடக்கிறது, அண்டு இன்னும் சிலர் புரோக்கன் ஃபேமிலி, சில மாறுபட்ட ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஏதோ இது மட்டும் கிடையாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் நீங்கள் தாண்டி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அந்த பாஸ்ட்டை பற்றி பேசி பேசி பேசியே உங்களை திரும்ப அந்த பாஸ்ட்டுக்குள்ளேயே இழுக்க பார்ப்பாங்க. உண்மைதானே? என் லைஃப்பில் அது உண்மையாக நடந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னை நான் ரொம்ப நம்பினவங்க, அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, பட் நான் ரொம்ப நம்பினவங்க, அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சவங்க என்னை எப்படி தெரியும் மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க அதையே பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னன்னாக்கா, யாராவது வந்தாங்கனாக்கா, என்னை பார்த்தாங்கனாக்கா, அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இவங்க முதல்ல சொல்லிடுவாங்க, புருஷன் கூட சண்டை போட்டு மண்ணை ஊற்றி கொளுத்திக்கிச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. இதையே எனக்கு அந்த நேரம் ஆற்றாமையாக இருக்கும், கோபமாக வரும், எடுத்து கேட்கணும்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் அப்போ நான் இருந்த சுச்சுவேஷன் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன். அதனால் என்னால் எடுத்து பேச முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க வேணவே வேணான்னு உதறி தள்ளிட்டேன். அது ஏங்க நம்மளை ஒரு மரியாதையாக நடத்தாமல், நமக்கு ஒரு பிரச்சனைகளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளை அதுலேருந்து தூக்கி விட ட்ரை பண்ணாமல் திரும்ப திரும்ப அதிலே இழுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள நம்ம லைஃப்பில் வச்சுருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவையே இல்லைங்க, கண்டிப்பாக தேவையில்லை. பட் ஆனால் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, இதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். என்ன அப்படின்னாக்க, யார் என்ன சொன்னாலும் விட்டுட்டு போயிட்டே இருங்க. யாருக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாராச்சும் உங்களை இப்படி உங்கள் லைஃப் நடந்துருச்சாமே, அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்க வரும்போது அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்றது மட்டும் தானே ஒழிய, அப்படியே நீங்கள் சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. திரும்பவும் உங்களை எப்படி சொல்கிறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணதை சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. சரி, நிறைய லேடிஸ் கூட நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஏதோ ஒன்று லைஃப்பில் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல, இல்லை அவங்க மேரேஜ் பண்ண இடத்துல, இல்லை ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னாக்க, இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு பார்க்குறேங்க, நான் மறந்துட்டு நான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய கஷ்டப்படுறேன், என்னோடய தப்பை நான் திருத்திக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னோடய போராட்டத்தை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு திரும்ப திரும்ப அதே ஸ்பேஸ் சொல்லி சொல்லி பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் இதுதான், எதையும் காலை வாங்காதீங்க. ஏன்னாக்க உங்கள் வழியை அவங்க யாரும் அனுபவிக்க போகிறது கிடையாது.
நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வேற யாரும் தூக்கி விட போகிறது கிடையாது. நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வெளியில் வர போகிறீங்க. ஏங்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு ஒரு வலியை அனுபவிக்கிறதாகட்டும், ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதாகட்டும், இல்லை அதுலேருந்து வெளியில் வர போராட்டமாகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு அடுத்தவங்க சொல்கிற ஒரு வார்த்தைக்காக உங்களை ஏங்க நீங்கள் குறைபட்டுக்கிறீங்க? அப்போ உங்கள் எஃபோர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? தேவையே இல்லைங்க. அவங்க என்ன சொன்னாலும் விட்டு தள்ளுங்க. அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு என்ன வலிக்குது? தாராளமாக பேசிட்டு போட்டோம். ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன அந்த மாதிரி பேசினவங்களை இப்போ நான் பேசவே விடுறதில்லைன்னா எப்படி அவங்க வாயடைச்சி அவங்கள எதிர்த்து பேசி அந்த மாதிரி பண்ணனா? கிடையவே கிடையாது. என்னுடைய தரத்தை, என்னுடைய ஸ்டேட்டஸை நான் உயர்த்திக்கிட்டேன். இப்போ என்கிட்ட நெருங்க அவங்களால முடியல. என் முன்னாடி நின்று என்னை ஃபேஸ் பண்ணி பேச அவங்களால முடியல. இன்னொன்று, நான் வெளியில் இடங்களில் போகிறப்ப என்ன ஒரு ஆள் கேட்டார், இன்னுமா அவன் புருஷன் ஒன்று வச்சுட்டு வாழறான், இன்னும் வேற 2ஆம் கல்யாணம் பண்ணலையா அப்படின்ட்டு. நான் திருப்பி கேட்டேன், என் புருஷன் என்னை வச்சுட்டு வாழறான், வாழலை, உனக்கு என்னையா வந்துச்சுன்னு நான் திருப்பி கேட்டேன். அப்போ அந்த ஆள் என்ன நினச்சானே தெரில. ஆனால் இதையே நான் கேட்டேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தாங்க நான் வந்தேன். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ், எல்லாரும் மதிக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் யாரையும் எதிர்த்து போராடலை. எனக்கு அதுக்கான அவசியமும் இல்லை. ஒரே விஷயம், நான் என்ன உயர்த்திக்க ட்ரை பண்ணேன். என் நிலைமை, என்னுடைய ஸ்டேட்டஸு, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய உத்வேகம், இது எல்லாத்தையும் மேலே தூக்கி நிறுத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னாக்கா இதை ஃபேஸ் பண்ணுறது யாருங்க? நீங்கள் தானே. அதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ளேருந்து தானே வருது. தயவு செஞ்சு யார்ட்டையும் சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாக்க அதை சொல்லியே உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க இருக்காங்களே ஒழிய அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு யாருமே சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நடந்துருச்சுன்னு இதை சொல்லியே உங்களை பேசுவாங்க. பட் ஆனால் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அதை முன்னெடுக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் எடுத்த முடிவில் சரியாக இருந்து அதுலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வாங்க. யாருக்கு எந்த பதிலும் சொல்லாதீங்க. நீங்கள் மட்டும் உங்கள் பாஸ்ட்டை ஓவர் கம் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. அவங்க என்னங்க பண்ணிட முடியும்? நம்மளை 4 வார்த்தை பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. வேறு எதுவும் அவங்களுடைய வேலை கிடையாது. ஸோ இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது இதுதான். ஒருத்தர் லைஃப்பில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னாக்க அதையே சொல்லி அவங்களுக்கு குத்தி காட்டாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஒன்று, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ரொம்ப உத்தமம், ரொம்ப நல்லது பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க அவங்கள அடுத்து சரி நடந்துருச்சுப்பா, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தையோ ஒரு ஆறுதலையோ சொல்லுங்க. சரிங்களா? தயவு செய்து நடந்ததை பேசி அவங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் விக்டிம், அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களே வெளியில் வர முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. தயவு செஞ்சு யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, டீக்ரேட் பண்ணாதீங்க, டீவேல்யூ பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் விக்டிமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். அவங்க உங்களை நம்பணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க உங்களை தூக்கி விடணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களை நம்பினா போதும். நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்தால் போதும். எல்லாமே உங்களுடையது மட்டும்தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களை பற்றி பெருமைப்படுங்க. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதாங்க உங்களுடைய ஒர்த்தை நிர்ணயிக்கும். மற்றவங்களுடைய பேச்சோ மற்றவங்களுடைய ட்ராகம் உங்களை இழுக்கிறதோ எதுவுமே உங்களை பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்து வெளியில் வாங்க. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். என்ன எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம். ஓகேங்களா? ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஆர் எனஃப் மோர் தென் யூ திங்க். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.